Today headlines. ஈரான் தலைவரின் மறைவு, நரேந்திர மோடி இரங்கல். ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உயிரிழப்பு உறுதிப்படுத்தப்பட்ட அறிவிப்பு வெளியானது. உலங்கு வானூர்தி விபத்தில் பலியானவர்களின் உடல்கள் மீட்பு. ஈரானின் புதிய ஜனாதிபதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு. செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள். தொடர்வது விரிவான செய்திகள். ஈரானின் 8வது ஜனாதிபதியான இப்ராஹிம் ரைசி கிழக்கு அஜர்பைஜானின் வடமேற்கு மாகாணத்தில் உள்ள வர்சகான் பகுதியில் உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரச ஊடகமான INRA உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானின் 8வது ஜனாதிபதியான இப்ராஹிம் ரைசி அஜர்பைஜானின் வடமேற்கு மாகாணத்தில் உள்ள வர்சகான் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை அவர் மற்றும் அவருடன் பயணித்த அரச உயர் அதிகாரிகள் சென்ற ஹெலிகாப்டர் விபத்தில் வீர மரணமடைந்துள்ளார் என INRA அறிக்கை அறிவித்துள்ளது. சளைக்க முடியாத மற்றும் கடின உழைப்பாளி ஜனாதிபதி தனது தேசத்துக்கு சேவை செய்யும் பாதையில் இறுதி தியாகத்தை செய்துள்ளார் என கூறப்பட்டுள்ளது. ஈரானிய ஜனாதிபதி உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டு ஊடகமான மெஹர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. விபத்துக்குள்ளான உலங்கு வானூர்தியில் பயணித்த ஈரான் அதிபர் மற்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் ஆகியோர் வீர மரணம் அடைந்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுடன் பயணித்த ஏனைய 5 பேரும் வீர மரணம் அடைந்துள்ளதாக குறித்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் ஈரானிய அரச ஊடகமான IRNA இன்னும் மரணச் செய்தியை அறிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் சோகமான மறைவு ஆழ்ந்த வருத்தமும் அதிர்ச்சியும் அளித்துள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குறித்த தகவலை அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றிலேயே குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியா மற்றும் ஈரான் இருதரப்பு உறவை வலுப்படுத்த அவரது பங்களிப்பு எப்போதும் நினைவு கூறப்படும். அவரது குடும்பத்தினருக்கும் ஈரான் மக்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இந்த துயரமான நேரத்தில் இந்தியா ஈரானுடன் நிற்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். இவருடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரும் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். குறித்த பதிவில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உலங்கு வானூர்தி விபத்தில் ஈரான் அதிபர் காலமானதை கேள்விப்பட்டு ஆழ்ந்த அதிர்ச்சி அடைந்துள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் பதில் ஜனாதிபதியாக அந்நாட்டு துணை ஜனாதிபதி முகமது முக்பர் பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலங்கு வானூர்தி விபத்தில் ஈரானின் ஜனாதிபதி உயிரிழந்ததை அடுத்து பதில் ஜனாதிபதியாக முகமது முக்பர் பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்நாட்டின் ஆன்மீக தலைவரின் ஒப்புதலின் அடிப்படையில் அவர் பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஈரானிய அரசியல் அமைப்பின்படி புதிய ஜனாதிபதியை 50 நாட்களுக்குள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த நிலையில் அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் மற்றும் நீதித்துறை தலைவர் ஆகியோருடன் இணைந்து இன்னும் 50 நாட்களுக்குள் அந்நாட்டின் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க வேண்டியது முகமது முக்பரின் கடமையாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் ஹெலி விபத்தில் பலியானவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாணத்தில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியன் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். கடினமான வானிலையிலும் 1 மணி நேரம் தேடுதலுக்கு பிறகு மீட்பு படையினர் விபத்து நடந்த இடத்தை கண்டுபிடித்து மீட்டுள்ளனர். இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவடைந்தன. மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ். நன்றி.